Hello viewers, welcome back to Magesh chemistry classes. In the video, quantum chemistry and group theory TRB கேட்ட questions discuss பண்றோம். It is useful for the competitive examinations, Polytechnic TRB and PG TRB. So question போயிடலாம். The question வந்து the point group symmetry and the nature of the magnetism of nickel tetracarbonyl respectively. Coordination concept and group theory ரெண்டையுமே என்ன பண்ணிருக்காங்க மிக்ஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிக்கல் டெட்ராகார்பனைலுடைய ஹைப்ரிடைசேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அக்கார்டிங் டு வேலன்ஸ் பாண்ட் தியரி அப்ளை பண்ணுறோம். இதில் வரக்கூடிய ஹைப்ரிடைசேஷன் என்ன? நிக்கல் வந்து 0 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால மெட்டல் கார்பனைலில் மெட்டலுடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டு 0. ஸோ நிக்கல் 0. ஸோ அவுட்டர் செல் கான்ஃபிகரேஷன் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இருக்கக்கூடியது 3D 8 4s2. 3D 8 4s2 D orientation, 5 orientation. So first electron, second, third, fourth, fifth, sixth one, seventh one, eighth one. And 2 electrons in the 4s orbital. It is 4s orbital and it is 3D. Again the 4p and other orbitals are empty. Cardinal ligands எடுத்துட்டோம்னு சொன்னா இது வந்து strong ligand. ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படிங்கிறதுனால அந்த கார்பனைல நிக்கல் டெட்ரா கார்பனைல என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், ஃபோர்ஸ் டு பி பேர்ட். ஸோ இன் நிக்கல் இட் இஸ் அ நிக்கல். இன் நிக்கல் டெட்ரா கார்பனைல் வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த நிக்கல்? ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரான், தேர்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6 எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி ரைட்டிங், செவன்த் ஒன், எயித் ஒன். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, பேர் ஆகுது. பேர் ஆகும்போது என்ன பண்ணுது, இந்த இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே வந்தாச்சு. ஓகே, தென் 4sல இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரானும் இந்த பக்கம் வந்தது. 4sல இருக்கக்கூடிய இது வந்து இதோட எலக்ட்ரான், 4sோட எலக்ட்ரான். அப்போ 4s இப்போ என்ன ஆயிருது, 4s வந்து எம்டியா இருக்கு. ஓகே, திஸ் இஸ் 4s அண்ட் திஸ் இஸ் யுவர் 4p. கார்பனைல் எங்க இருக்கு, இந்த இடத்துல எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருக்கு. ஸோ த ஹைப்ரிடைசேஷன் we can say 1s sp3 ஹைப்ரிடைசேஷன். sp3 ஹைப்ரிடைசேஷன் வந்துட்டுனா நமக்கு தெரிஞ்ச சேஃப் என்ன, டெட்ரா பெட்ரா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பேரிடிங்காக இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து 0. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 0வா இருந்தால் அது என்னதான் இருக்க முடியும், டயா ஆர் பேரா? இட் இஸ் டயா. கிளியர்? டயாமேக்னெட்டிக்னு வர்றதுனால எந்த 2 ஆன்சரும் வர முடியாது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே D4H இங்கே TDன்னு கொடுத்துருக்காங்க. டெட்ராஹெட்ரல் அப்படின்னு சொன்னால் என்ன குரூப் தேர்வில் வரக்கூடிய அதோட பாயிண்ட் குரூப் TD. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஆர் அக்செப்டபிள் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ்? sin x, tan x, cosecant x, cos x plus sin x. In the range of x goes from 0 to 2 pi. First of all, acceptable wave functions in quantum mechanics. எல்லா வேவையும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அக்செப்ட் பண்ணுறதில்ல குவாண்டம் மெக்கானிக்ஸில். சம் கிரைட்டீரியா இஸ் தேர். என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். த வேவ் ஃபங்க்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இஸ் எ சிங்கிள் வேல்யூடு, continuous and finite. And the other one is the continuous first derivatives. இதெல்லாம் அதோட கீ பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். சிங்கிள் வேல்யூ அப்படிங்கிறது என்ன? இப்போ ஒரு வேவ் ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணுறோம். 2 வேவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கு, இன்னொரு வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா நம்ம என்ன பண்றோம், ஒரு லைன் ட்ரா பண்றோம். எந்த இடத்துல லைன் ட்ரா பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் மீட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா வந்து ஒரு சிங்கிள் வேல்யூஸ். இதே இது பாருங்க, கிரியேட் பண்ணும்போது ஒரு எக்ஸ் வேல்யூக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன்னு வச்சுக்கலாம், ஒரு பர்டிகுலர் எக்ஸ் வேல்யூக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கு, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. ஸோ வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு சிங்கிள் வேல்யூடா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்.
Then continuous wave, இந்த வேவ் எடுத்துக்கிறோம். இது வந்து ஓகே, அக்செப்டபிள், இஸ் நாட் அக்செப்டபிள். இதை கன்சிடர் பண்ணுங்க. இந்த வேவ் வந்து இந்த வேவ்ல இந்த பிளேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான வேல்யூஸும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வேவ், இந்த வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான்ஸ். தட் இஸ் யுவர் psi star and psi dx is equal to 1. The limit infinity இருக்கக்கூடியது. ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங், இட் இஸ் நத்திங், இட் இஸ் அ ப்ராபபிலிட்டி கர்வ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் 0 இந்த இடத்துல. ஸோ இட் இஸ் நாட் கண்டினியூஸ். ஸோ அப்படி இருந்தால் இது நாட் அக்செப்டபிள். ஓகே. அண்ட் ஃபினிட் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வேவ்ஸ் எடுத்துகிட்டோம், கன்சிடர் பண்ணுறோம். இந்த வேவில் ஒரு பவுண்ட்ரி, இந்த பவுண்டரியில் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ வந்து 0, இந்த இடத்துல வந்து எக்ஸ் வேல்யூ வந்து L. அப்போ இந்த இதெல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இது பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து இருக்கும் இந்த இடத்துல, ஃபினிட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபினிட் அண்ட் சிங்கிள் வேல்யூ அப்படிங்கிறது மீனிங். ஸோ தட் இஸ் வெரி சிம்பிள். த நார்மலைஸ்டு between 0 to 4, the probability of finding the electron is equal to 1. So this is a condition. இந்த ஸ்பேஸில் அதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து என்னது, சிங்கிள் வேல்யூ வந்து ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அதே வேவ் கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு வேவ் எடுத்துக்கிட்டோம், ஒரு பர்டிகுலர் பிளேஸ், இந்த பிளேஸில் அதுக்கு டேஞ்சன்ட் வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். வேற ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டியதான், ஒரு டேஞ்சன்ட். இந்த இடத்துல எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டேஞ்சன்ட் வேல்யூஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ ஈஸியாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஸோ இந்த வேவ் இருக்குது, சும்மா லைன் மாதிரி இல்லை, இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. இப்போ இந்த வேவ் கன்சிடர் பண்ணுங்கள், இப்படி இருக்கு, இது அக்செப்டபிள் ஆர் நாட்? சிங்கிள் வேல்யூ இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது, ஃபினிட்டாக இருக்குது. பாருங்கள் இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு ரெண்டு டேஞ்சன்ட் வேல்யூ இருக்குது. ஒன்று இப்படி இருக்குது, இன்னொன்று வந்து இப்படி இருக்குது. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஸோ கண்டினியூஸ் அந்த டேஞ்சன்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கான்செப்ட் இதோடது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ சிங்கிள் வேல்யூ, continuous and finite, and continuous first derivatives. So it should not contain two tangent values. So இந்த மாதிரி basic concept எடுத்துட்டு இப்போ கொஸ்டினுக்குள்ள வாங்க. sin x எடுத்துக்கலாம். sin x வந்து 0 to 2π, so 3 டிகிரி இருக்கு. இந்த வேல்யூல லிமிட்ல எந்த லிமிட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த வேல்யூ என்ன வரும், நமக்கு 0 to 1 தான் வரும். 0 வந்து 1க்குள்ள ஒரு வேல்யூஸ் வரும். 1/2, 1/√2, 3/√2, எனி வேல்யூஸ், எந்த வேல்யூஸ்னாலும் எடுத்துருங்க, 0 to 1 தான் வரும். tan x எடுத்துட்டீங்க அப்படின்னா tan x ஓட வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து 0 to infinity வந்துடும். உங்களுக்கு எப்படின்னா ஒரு வேல்யூ வந்து 1/0 ரெசிப்ரோக்கல் sin θ cos θ, 1/0 வேல்யூ வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி. கால்குலேட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிற வேல்யூஸ் கொடுத்துரும் tan xல. கொசிகண்ட் x எடுத்துட்டிங்கன்னா கொசிகண்ட் x என்ன உங்களுக்கு வந்து sin θ உடைய இன்வெர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் sin θ எடுத்துக்கிட்டோம், sin θ வேல்யூ 0. இப்போ கொசிகண்ட் θ என்னது 1/0, இட் வில் பி இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி வரக்கூடிய இந்த ரெண்டுமே எது இருக்க முடியாது, அக்செப்டபிளாக இருக்க முடியாது. sin x அக்செப்டபிளாக இருக்கலாம். வாட் அபவுட் cos x? cos x உங்களுக்கு வந்து 1 to 0க்குள்ள தான் இந்த வேல்யூ செட் பண்ணணும் வரும். எந்த θ எடுத்துக்கிட்டாலும் அது வரும். ஸோ அதனால இதுவும் அக்செப்டபிள். So 1 and 4 is your answer. So next question. As per the uncertainty principle, the product of two uncertainties del x into del px is equal to. So it is based on Heisenberg uncertainty principle. It is impossible to measure the position and the momentum of the microscopic particles simultaneously with accurate value. ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுடைய பொசிஷன், மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுடைய மொமெண்டம், இது ரெண்டையும் நம்ம மெஷர் பண்ணும்போது, சைமல்டேனியஸாக மெஷர் பண்ணும்போது ரெண்டுலையுமே வந்து என்னது எரர் கிரியேட் ஆகுது. இந்த எரர் வேல்யூஸ் வந்து எப்போவுமே h/4π வந்து ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் தி. இந்த கேஸில் del x அப்படிங்கிறது வந்து அன்சர்டனிட்டி இன் பொசிஷன்.
இது என்ன அப்படின்னா uncertainty in momentum. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன நமக்கு தெரிஞ்சுக்கலாம், del xோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. தட் இஸ் அன்சர்டனிட்டி. பொசிஷனை வந்து நம்ம கிளியராக என்ன பண்ணுறோமோ எரர் இல்லாமல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அன்சர்டனிட்டியே இல்லை அப்படின்னு சொன்னால் மொமெண்டத்தோட வேல்யூ என்னதான் இருக்க முடியும். ஸோ we expect what is del p? Del p is equal to nothing. This h by 4/5 divided by 0. So this will be infinity. ஏதாவது ஒன்றை வந்து நம்ம வந்து கிளியராக அக்யூரேட் இல்லாமல் எரர் இல்லாமல் கால்குலேட் பண்ணால் இன்னொரு மொமெண்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து அதிகமான எரர்ஸ் வந்து வந்துடும். ஸோ திஸ் கால்டு அன்சர்டனிட்டி. ஒன்றை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கிளியராக கால்குலேட் பண்ணும்போது இன்னொன்று வந்து அதிகமான எரருக்கு வந்துடும். ஸோ வி கேனாட் மெஷர் சைமல்டேனியஸ்லி போத் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் தி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். லார்ஜ் பார்ட்டிகல்ஸ், மேக்ரோ பார்ட்டிகல்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், பொசிஷன் மொமெண்டா ரெண்டு என்ன பண்ணிடலாம் ஒரே டைமில் கண்டுபிடிச்சிட முடியும். மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிறது தான் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இதை அடுத்த ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாம், del x மொமெண்டம் வந்து மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ இட் இஸ் m into del v is equal and greater than h by 4/5. அடுத்து நமக்கு h cut அப்படிங்கிற ஒரு வேல்யூ தெரியும். h cut is equal to h by 2π. ஸோ இதே ஃபார்மேட்டை நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம், del x into del p is equal to or greater. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறா இருந்தால் h cut by 2 இப்படி எடுத்துடலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த கான்செப்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். கிளியர். ஸோ இட் இஸ் யூஸ் ஃபார் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின்ஸில் ப்ராடக்ட் ஆஃப் டூ அன்சர்டனிட்டிஸ் கேட்டிருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் எது வரும், h by 4/5. your answer is C. So next question, the second lowest state of the particle in a cubic box. 2002 and 3 question. So particle in a cubic box, what is the energy of the particle in the cubic box? It is given that energy of the particle in the cubic box. The common value h squared by 8 m l square, and cubic box has three directions. So nx squared plus ny squared plus nz squared. So this is for your cubic box energy. So the various energy levels are 1, 2, 3, 4. The first one is the lowest state energy, n is equal to 1 and n is equal to 2. Here n is equal to 3 and n is equal to 4. For cubic box, n is equal to 1. n is equal to 1 அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங், lower energy level. So it is called 0 point energy. Second lowest level அப்படிங்கிறது n is equal to 2. இது clear. ஓகே, செகண்ட் லோயஸ்ட் லெவல் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், n வேல்யூ வந்து அதில் 2 அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இதில் கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 என்னோட எனர்ஜி வந்து கேட்கல, டீஜெனரசி கேட்டிருக்கு. டீஜெனரசி வந்து ஒரு எனர்ஜி லெவலுக்கு டீஜெனரசி கண்டுபிடிக்கணும். எப்படி அதை கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொன்னால், இந்த இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டீஜெனரசி அப்படிங்கிறது states having equal energies. அந்த செகண்ட் ஸ்டேட்ல ஈக்குவலா இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி ஆஃப் த கியூபிக் பாக்ஸ் இஸ் கிவன் தட், இப்படி ஒரு எனர்ஜி கொடுத்துருக்குறாங்க. எனர்ஜி என்ன கொடுத்துருக்கு, 6 h ஸ்கொயர் பை 8 ml ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் கியூபிக் பாக்ஸோட எனர்ஜி. எனர்ஜி ஆஃப் தி கியூபிக் பாக்ஸுக்கு நமக்கு வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ h ஸ்கொயர் பை 8 ml ஸ்கொயர். இது எல்லுங்கிறது தி எட்ஜ் லென்த் ஆஃப் த பாக்ஸ். இது வந்து டைரக்ஷன், ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்கக்கூடிய n வேல்யூஸ் அப்படிங்கிறது. அப்போ இங்கே என்ன வேல்யூஸ் வந்து 6 அப்படிங்கிறது வந்து. ஸோ இந்த எனர்ஜிக்கு, இந்த பர்டிகுலர் எனர்ஜிக்கு nx ஸ்கொயர் பிளஸ் ny ஸ்கொயர் பிளஸ் nz ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6. நம்ம சிம்பிளாக இந்த வேல்யூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறா இருந்தால் nxக்கு என்ன பண்ணிடலாம், 1 ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், 1 இந்த இடத்துல வந்து 2 அப்ளை பண்ணால் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6. இந்த வேல்யூஸ் தான் எக்ஸ் ஒய்க்கு இருக்க முடியும்.
இப்போ இதே ஸ்டேட்ஸ் என்ன பண்ணலாம், மாறி வரலாம். மாறி வரும்போது எப்படி கொண்டு வந்துடலாம், இந்த இடத்துக்கு வந்து 2, இது 1, இது 1. அடுத்த பாசிபிலிட்டிஸ் என்ன, இதில் 1, இதுக்கு 2, இதுக்கு வந்து 1. ஸோ வேறு பாசிபிலிட்டிஸ் எழுத முடியாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்குது. எத்தனை எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்குது, 1112, 2111, 121. ஸோ இது வந்து 3 டிஜெனரசி. இந்த மாதிரி சொல்கிறது வந்து 3 டிஜெனரசி. ஓகே, ட்ரிப்ளி டிஜெனரேட் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் டிஜெனரசி கான்செப்ட். இப்போ செகண்ட் லெவலுக்கு நமக்கு வரக்கூடியது செகண்ட் n = 2. அப்போ n = 2 இந்த இடத்துல அப்ளை பண்ணால் n ≠ 0. ஸோ அப்போ உங்களுக்கு வரக்கூடிய அந்த n = 2க்கு எனர்ஜி லெவல் என்ன இருக்கும், E2 = h² / 8ml². இந்த இடத்துல n = 2. அப்போ ஒரு x வந்து 2 இருக்கிறதா இருந்தால் 2² ப்ளஸ் y வந்து 0 கொடுக்க முடியாது. ஸோ 1² அடுத்த பாசிபிலிட்டிஸும் 1². 3² போட்டிங்கன்னா எனர்ஜி வந்து என்ன பண்ண உங்களுக்கு வந்து தேர்ட் லெவலுக்கு கொண்டு போயிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6h² / 8ml². ஸோ எக்ஸாம்பிளில் கொடுத்த எனர்ஜி தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வரக்கூடியது என்ன, இதில் ஆன்சர் ட்ரிப்ளி ஜெனரேட். யுவர் ஆன்சர் இஸ் சி, ட்ரிப்ளி ஜெனரேட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணிடலாம், அதுக்கு டிஜெனரசி என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 14h² 8ml² இருக்கு. ஸோ அந்த சம் வந்து இதுக்கு எத்தனை டிஜெனரசி இருக்கும் அப்படிங்கிறது தேர்ட் லெவல். தேர்ட் லெவல் அப்படிங்கும்போது nx, ny, nz. nx வந்து nx² + ny² + nz² is equal to 14. கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு 3 தான் கொடுக்கணும் தேர்ட் லெவல். ஸோ இது 2², இது 1². ஸோ ஆன்சர் போட்டு பாருங்க, 9 + 14 + 4 + 1 10. இந்த வேல்யூஸ். அப்போ என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது, nxக்கு வந்து 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் எழுதி பார்க்குறோம். இப்போ இதுக்கு வந்து 2, இதுக்கு வந்து 3, இதுக்கு 1 கொடுக்கலாமா. அதே மாதிரி இது 1, இங்கே கொடுக்குறது வந்து என்னது உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸ் என்ன கொடுக்கலாம், 2, இது வந்து 3. ஓகே, 3 to 1 வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு. இங்கே என்ன வரணும், 1 வரணும். ஸோ 1, இங்கே வந்து என்னது 3, இது 2, 132. 130 எங்கே வந்திருக்கா. ஓகே, அடுத்த வேல்யூஸ் என்ன கொடுக்கலாம், இங்கே 2, இங்கே 2 இல்லாமல் இங்கே வந்து என்னது 1, இங்கே கொடுக்குறது 3. ஓகே, 131, 132. சப்போஸ் 1, இங்கே 1 2 3. ஸோ 1 2. அப்போ இங்கே வந்து என்னது 3, இங்கே 2. 132 அரேஞ்ச்மெண்ட். வேறு அரேஞ்ச்மெண்ட் இல்லை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம், 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. இட் இஸ் 6-fold degenerate. ஸோ தேர்ட் லெவல் எடுத்துட்டிங்கன்னா 6-fold degenerate அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இது n வேல்யூ 1. ஸோ யூ கேன் ரைட் nx, ny, nz 1 1 1. ஸோ இட் வில் பி 1² 1² 1² 3. இதுக்கு வேறு அரேஞ்ச்மெண்ட் நம்ம மற்றது எழுதுறதா இருந்தால் திரும்பி 1 1 1 இதான் எழுத முடியும். ஸோ இட் இஸ் நான் டிஜெனரேட் ஆகல, ஒரே ஒரு ஸ்டேட் தான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ டிஜெனரேட் அப்படிங்கிறது ஸ்டேட் ஹேவிங் ஈக்குவல் எனர்ஜிஸ். ஸோ செகண்ட் லோயஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் ஸ்டேட், தட் இஸ் கிரவுண்ட் ஸ்டேட். இது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்லலாம், அல்லது செகண்ட் லோயஸ்ட் ஸ்டேட்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் ட்ரிப்ளி degenerate. Your answer is C. Next one, which of the following is not eigenfunction of d² by dx²? Not a eigenfunction. Eigenfunction, eigenvalue அப்படிங்கிறது கான்செப்ட் வந்து நமக்கு eigenfunction, eigenvalue அப்படிங்கிறது சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு ஆப்ரேட்டரை வந்து என்ன பண்ணுறோம் வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலியர் ஒன், Hamiltonian operator. You get the same wave function again and with some value. So இதுதான் eigenvalue. இந்த வேவ் ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஐகன் வேவ் ஃபங்க்ஷன்.
கேட்டிருக்க கொஸ்டின் d squared by dx squared. இதில் ஆப்ரேட்டர் வந்து இப்போ நம்ம கொடுக்குற ஆப்ரேட்டர் வந்து d squared by dx squaredக்கு ஒரு வேவ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த வேவ் ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், ஒரு வேல்யூ கிடைக்கணும், ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கணும், அது கூட அந்த வேவ் ஃபங்க்ஷனும் கிடைக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு வேல்யூஸ் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும், ப்ளஸ் இந்த வேவ் ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆகும். இந்த ஐகன் வேல்யூ வந்து இருந்ததுனா தான் இது ஐகன் ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்ன கொஸ்டின், இஸ் நாட் ஏ ஐகன் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் காஸ் ஏஎக்ஸ். இந்த வேல்யூஸ்லாம் கேட்டு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் இதுக்கு செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ இ காஸ் ஏஎக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் காஸ் ஏஎக்ஸ், இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ், அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் d by dx of exponential cos ax. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு d by dx. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஃபிஷியேட் பண்ணும்போது ரிவர்ஸில் கொண்டு வந்துடும், மைனஸ் சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ. ஓகே, ஒரு ஏ வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்தது இதை டெரிவேட் பண்ணும்போது திருப்பி என்ன வரும், நமக்கு கிடைக்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒரு ஏ, அதுக்கப்புறம் இதோட வேல்யூ திருப்பி அகைன் ரிவர்ஸ் காஸ் ஏ எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன, ஏ ஸ்கொயர் எக்ஸ்பொனென்ஷியல் காஸ் ஏஎக்ஸ். ஓகே, காஸ் ஏஎக்ஸ் கிடைச்சாச்சா, ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் கிடைச்சிட்டா. ஸோ டிடி பை எக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது இது வந்து என்ன வேல்யூ நமக்கு வந்து ஐகன் வேல்யூ. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஆப்ரேட்டருக்கு ஐகன் ஃபங்க்ஷனாக இருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுறோம், இஏஎக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஏஎக்ஸ் சி பண்ணுறோம். ஸோ இது எப்படி எழுதலாம், டி பை டிஎக்ஸ் ஆஃப் டி பை dx exponential a power x. அதே தான் என்ன வரும், d by dx, இதில் வரக்கூடிய கான்ஸ்டன்ட் அது a, அதுக்கப்புறம் வரக்கூடியது e power ax. So again it is differentiated, you get a into a e power ax, a squared அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைச்சாச்சு. ஸோ இங்கேயும் நமக்கு கிடைச்சிடும், கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டும் ஏயும் சேர்ந்து கிடைச்சிடும், கே இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ப்ளஸ் சைன் வரக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இந்த மாதிரி வரக்கூடியது வந்து எப்போவுமே ஐகன் ஃபங்க்ஷனாக இருக்காது. ஸோ எக்ஸ்போனன்ஷியல் ஐகன் ஃபங்க்ஷனாக இருக்கிறது எப்போவுமே நம்ம இருக்கிறது அது எக்ஸ்போனன்ஷியல் கான்ஸ்டன்ட். அந்த ப்ளஸ் வரக்கூடிய இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐகன் ஃபங்க்ஷனாக இருக்கிறது கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ லீனியர் ஆப்ரேட்டர். ஒரு ஆப்ரேட்டர் வந்து லீனியர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுடைய சம்ம, அந்த ஃபங்க்ஷனுடைய சம்மை வந்து என்ன பண்ண முடியுது, அதில் ஆப்ரேட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டேன், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன், இன்னொரு ஃபங்க்ஷனை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்லையும் ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ரெண்டோட சம்மில் அந்த ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுது, ஆப்ரேட் ஆகும். ஓகே, லீனியர் ஆப்ரேட்டர் ஆப்ரேட் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கோம், இதை செப்பரேட்டாக எடுக்கும், ஏ ஆப்ரேட்டர் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் ஒரு இந்த கண்டிஷனுக்கு ஒபே பண்ணுச்சுன்னா அது என்னது, லீனியர் ஆப்ரேட்டர். ஸோ லீனியர் ஆப்ரேட்டருங்கிறது ரெண்டு இது மேலே ரெண்டு ஃபங்க்ஷன் மேலே ஆப்ரேட் பண்ணக்கூடியது. அந்த சம்மு மேலே ஆப்ரேட் பண்ணி அந்த ஈக்குவல் வேல்யூ என்ன பண்ண அது வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறோம், ஆப்ரேட்டர் வந்து இப்போ எடுத்துருக்க ஆப்ரேட்டர் வந்து இந்த ஆப்ரேட்டரை ஏங்கிற ஆப்ரேட்டரை டி பை டிஎக்ஸ் எடுத்துருக்கோம் ஃபார் அவர் கன்வீனியன்ட். தட்ஸ் டோ பை டிஎக்ஸ் ஏ எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் லீனியர் ஆப்ரேட்டருங்கிறத பார்க்குறோம். இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம், ஒரு எக்ஸ் பவர் 3 கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுங்க, சைன் எக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதை ஆப்ரேட் பண்ணால் எப்படி எழுதணும், ஈக்குவேஷன் டி பை டிஎக்ஸு சம் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து எக்ஸ் கியூபு ப்ளஸ் சைன் எக்ஸ். இது இந்த வேல்யூஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் எப்படி இருக்கணும், டி பை டிஎக்ஸு
x cube plus d by dx sin x. Okay, இந்த வேல்யூஸ் வரும். இது இந்த வேல்யூஸ் கொண்டு வந்துடலாம். இதை வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது என்ன வரும், இந்த இடத்துல டி பை டிஎக்ஸோட வேல்யூஸ் இங்கே கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் பண்ணும்போது 3x², கரெக்ட். இது வந்து வரக்கூடியது என்னது, காஸ் எக்ஸ். இங்கே அதே மாதிரி பண்ணும்போது வரக்கூடிய என்னது 3x², இங்கே வரக்கூடியது காஸ் எக்ஸ். அப்போ இந்த ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேட்டர், லீனியர் ஆப்ரேட்டர். கிளியரா? தென் differentiation operator, Laplacian operator, that is another value d² by dx² plus d² by dy², second derivative d² by dz². So இது என்ன ஆப்ரேட்டர் தான், லீனியர் ஆப்ரேட்டர். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணாலே அது லீனியராக தான் வரும். ஆப்ரேட் பண்ணும்போது வேல்யூஸ் வந்துடும். எக்ஸ்போனன்ஷியல் பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன், எக்ஸ்போனன்ஷியல் 2. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்போனன்ஷியல் 1 கொடுக்குறேன். ஸோ ஆப்ரேட் பண்ணும்போது எக்ஸ்போனன்ஷியல் 2 ப்ளஸ் எக்ஸ்போனன்ஷியல் 1 அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ்போனன்ஷியல் 2 + 1. கரெக்ட் தானே? So exponential is not a linear operator. Next one, it is from group theory. The point group D5 has 4 symmetry spaces. It's a direct question. 4 symmetry spaces. How many classes does this group have? D5 இருக்கக்கூடிய symmetry spaces வந்து 5. So the symmetry spaces வந்து நமக்கு வந்து number of irreducible representation. So irreducible representation is equal to number of spaces. irreducible representation 5 இருக்குன்னா அப்போ கிளாஸஸ் வந்து என்ன தான், அதே irreducible representation என்ன கொடுத்துருக்காங்க, அதில் 4 கொடுத்துருக்குறாங்க. irreducible representation 4 இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய symmetry spaces 4. irreducible representation is 4, then classes is equal. So it is equal to 4. Your answer is B. Very simple direct questions. Next one, the energy of photon associated with light of wavelength 200 nanometer. So it is based on the equation energy of the photon. Energy of the photon you can calculate, that is E is equal to h nu. Energy of the photon, nu is the frequency. Frequency in a concept, mu is equal to c by lambda. So we'll apply பண்ணா is equal to h into c by lambda. h ங்கிறது Planck's constant நமக்கு தெரிஞ்சது. c ங்கிறது velocity of light. And the lambda ங்கிறது wavelength, it is given 200 nanometer. இங்க Planck's constant நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Planck constant as 6.63 or 6.626 into 10 power minus 34. இது Planck's constant. June 2nd. And velocity of light 3 into 10 power 8 meter second inverse upon lambda. Lambda is equal to 200 nanometers, so 200 into 10 power minus 9 meter. So cancel out the unit meter, meter, second, second inverse cancel, joule degree. எப்பவுமே இந்த மாதிரி சம் செய்யும்போது நம்ம முதல்ல எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடணும். அப்போ தான் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அந்த இது கான்செப்டில் போயிடலாம். ஸோ இங்கே ஒரு டினாமினேட்டரில் வந்து -9 இருக்குது. ஸோ இது வந்து ப்ளஸ் ஆயிரும், 17 ஆயிரும். ஸோ இங்கே 34 இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது 10 to the power -17. இதை கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ஸை சால்வ் பண்ணாமல் அப்ராக்சிமேஷனாக ஒரு என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். இங்கே இன்னொரு 200 இருக்குது. ஸோ இந்த 200 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து 10 power 2 எடுத்துக்கிட்டு இதை மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பவர் வந்து 10 power -19 வந்துட்டு. ஓகே, 19 இருக்கக்கூடியது இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. ஓகே, ஒரு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது தான், இப்போ இதை பவர் எடுத்தாச்சு. இப்போ 2 இருக்குது, இங்கே 6 இருக்கிற மாதிரி வச்சுக்கணும், இங்கே 3 இருக்குது. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக கேன்சல் பண்ணால் இந்த இடத்துல அப்ராக்சிமேஷன் கேன்சல் பண்ணுறேன். இந்த வேல்யூ வில் பி 3 ஆகலாம். இந்த வேல்யூ 3 இருக்குது. அப்போ 3 into 3 9 பாயிண்ட் சம்திங்கில் தான் ஆன்சர் வரணும். ஓகே, 9.9 சம்திங் வரக்கூடிய ஆன்சர் இந்த ரெண்டும் தான்.
ஸோ இது ரெண்டும் வராது. இது ஆன்சர் வந்து 10 power minus 19 இருக்கு. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 9.9 into 10 power minus 19 joule. ஸோ யூனிட் வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்போனன்ஷியல் வச்சு கண்டுபிடிக்கிறது, தென் யுவர் ஆன்சர். ஸோ இங்கே லாக் வேல்யூஸ் எதுவுமே நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஈஸி வேலை கண்டுபிடிங்க. யுவர் ஆன்சர் இஸ் பி. The next one, the eigenvalue of d squared dx squared exponential ikx. Same concept. So இது வந்து ஆப்ரேட்டர் ஒன்று இருக்குது. அந்த ஆப்ரேட்டர் வந்து என்ன ஆப்ரேட்டராக இருக்குது? d squared by dx squared. இந்த ஆப்ரேட்டர் எது மேலே ஆப்ரேட் பண்ணுறோம்? நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ikx காம்ப்ளெக்ஸ் நம்பர். That is I is equal to root of minus 1. இதை ஆப்ரேட் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பென்ஸ் பண்ணி எழுதலாம்? இதை விட ஐகன் வேல்யூ கேட்டிருக்கு. ஐகன் வேல்யூனா ஒரு ஆப்ரேட்டர் ஒரு ஃபங்க்ஷனில் ஆப்ரேட் ஆகும்போது அந்த வேல்யூவும் ஒரு ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆகணும். ஸோ இ பவர் ஐகேஎஸ் வந்து திரும்பி கிடைக்கணும். அது கூட என்ன வேல்யூ இருக்குதோ அதுதான் வந்து என்னது? ஐகன் வேல்யூ. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஐகன் ஃபங்க்ஷன். ஸோ இதை எப்படி எழுதலாம்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் டி பை டிஎக்ஸ் எக்ஸ்போனன்ஷியல் ஐகேஎக்ஸ். ஓகே, இது வந்து என்ன ஆயிரும்? டி பை டிஎக்ஸ். இந்த வேல்யூஸ் வந்து என்ன ஆயிரும்? இதில் ஐயும் கேயும் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கு இல்லையா? ஸோ ஐ இன்டு கே எக்ஸ்போனன்ஷியல் ஐ கே எக்ஸ். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? இன்னொரு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு ஐகே இருக்குது, கான்ஸ்டன்ட்டு வெளியில் கொண்டு வந்துடலாம். இந்த ரியாக்ஷனில் இந்த ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஒரு ஐகே இருக்குது. ஸோ ஐகே, ஓகே, the value exponential ikx. So this is equal to I square, okay, into k square into exponential ikx. I squared value என்னதா வரும்? I is equal to root square, I is equal to minus 1. So this is equal to minus 1 into k square exponential ikx. அதே ஃபங்க்ஷன் திருப்பி வந்தாச்சு. கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது? மைனஸ் கே ஸ்கொயர்டு அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் ஒன், டு த ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸ் அண்ட் டி பை டிஎக்ஸ் கம்யூட் வித் ஈச் அதர். ரெண்டு ஆப்ரேட்டர் வந்து கம்யூட் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்ன ரெப்ரசன்டேஷன்? கம்யூட்டேஷனுக்கு ரெப்ரசன்டேஷன் ஒரு ஆப்ரேட்டர் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொடுக்குறது இது வந்து ஏ ஆப்ரேட்டர், இது வந்து பி ஆப்ரேட்டர். ரெண்டு ஆப்ரேட்டர் வந்து கம்யூட்டேட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ ரெண்டு ஆப்ரேட்டர் வந்து நமக்கு வந்து கம்யூட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் அதோட கம்யூட்டேட்டர் ரெப்ரசன்டேஷன். இப்படி இருந்தால் ரெண்டு ஆப்ரேட்டர் என்ன இருக்குது? கம்யூட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மீனிங் என்ன? ஏ ஆப்ரேட்டர் இன்ட்ரு பி ஆப்ரேட்டர். ரெண்டு ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் பி ஆப்ரேட்டர் இன்ட்ரு ஏ ஆப்ரேட்டர். ரெண்டு மைனஸ் பண்ணுறேன், நமக்கு வரக்கூடிய வேல்யூ 0. அப்படின்னு அர்த்தம் ஏ ஆப்ரேட்டரையும் பி ஆப்ரேட்டரை மல்டிபிள் பண்ணாலும் வரக்கூடிய வேல்யூவும் பிஐயும் ஏயும் பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் கம்ப்யூட்டேஷனுக்கு வந்து கண்டிஷன். ரெண்டு ஆப்ரேட்டர் கம்ப்யூட் ஆகும். நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் எக்ஸுங்கிற ஆப்ரேட்டரும் தட் இஸ் பொசிஷன் ஆப்ரேட்டர் அண்ட் டிஎஃப்டிஎக்ஸ் ரெண்டும் கம்ப்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் எக்ஸ் டி பை டிஎக்ஸ், இது கம்ப்யூட் ஆகுறதா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆப்ரேட்டர் இன்ட்டு டி பை டிஎக்ஸ் மைனஸ் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ். இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x dy dx psi minus dy dx x into psi. This is equal to x dy dx psi minus the formula. So x by dx psi minus psi dx by dx. Okay. So இந்த டேர்ம் எழுதுறீங்கன்னா x dx psi இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸ் மைனஸ் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ யூ கெட் த வேல்யூ மைனஸ் psi dx by dx. ஸோ இது ரெண்டு எடுத்துட்டிங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இட் இஸ் மைனஸ் psi. ஸோ x
d by dx psi இதோட வேல்யூ வந்து கம்ப்யூட் பண்ணும்போது வேல்யூ வந்து மைனஸ் சைன் வருது. ஸோ மேத்தமெட்டிக்கல் இட் இஸ் -1. நமக்கு கண்டிஷன் என்ன, 0 வரணும். 0 வரல. ஸோ இட் இஸ் do not commit with each other. Your answer is D. Next one, the time independent Schrodinger wave equation is given. H psi is equal to E psi. Here the H is here. So direct question, it is a Hamiltonian operator. The Hamiltonian operator is the combination of your kinetic energy operator and potential operator. So kinetic energy operator is given, it is minus h cut square divided by 2m into d square by dx square and then the vx. Okay. So x மட்டும் கொடுத்துருக்கிறேன். லாப்லேசியன் ஆப்ரேட்டர்னா y z எல்லாமே அதில் வந்துடும். ஸோ x டைரக்ஷனில் வந்துட்டோம். h Hamiltonian operator in the x direction. So here vx is given. So direct one, it is a Hamiltonian. So linear operator, permission operators are in different topic. Your answer is Hamiltonian operator. C. Okay viewers, we have come to the end of this presentation. The video வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். Thank you for watching.